Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி இந்த பைபிள் ஸ்டடிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். Today we are going to see John chapter 6 verse 9. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, you all please listen. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said here is, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். Here is a boy with 5 small barley breads and 2 small fish, but how far will they go among so many? Amen. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி. Let's pray for a minute. நல்ல பிதாவே, இந்த அருமையான அந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். Dear God, we thank you for this time, Father. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படி எங்கள் கண்களை நீங்க திறந்தறீங்க. Jesus, open our eyes to see the wonders of your words, Lord. நீங்க கற்றுக் கொடுங்க. You teach us, Father. கற்றுக் கொடுக்கிறோம். We will learn, Lord. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசு நாமத்தில் பிதாவே. In Jesus name, Father God. Amen. 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 Hallelujah. Hallelujah. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you all happy? ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. அவருடைய கிருபை நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் His இருக்கிறது. mercy is same for today, yesterday and forever. Amen. 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 ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு வசனத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்றாங்க. God is helping us to meditate on each verse every day. நமக்கு கற்று தராங்க. He is teaching us. அப்படியே இந்த நாள்ல கூட நம்ம யோவானுடைய 6ஆம் அதிகாரத்துல இருந்து 9வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? So what is said in John chapter 6 verse 9 is, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். here is a small boy. Amen. Amen. இந்த சம்பவம் எப்ப நடக்குது அப்படினா, When this thing is happening is, நம்ம வந்து நேத்து அதாவது முந்தின வசனத்துல பார்த்தோம். the previous verse we saw was, இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷரில் ஒருவனும் பேதுருடைய சகோதரனுமாகிய அந்த அந்திரேயன் அப்படிங்கிறவன் என்ன செய்றான்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் என்ன ஒரு காரியத்தை சொல்ல போறான். ஆமென். Another of his disciple Andrew, Simon Peter's brother, spoke up. ஆமென். Amen. ஆக்சுவலி வந்து இந்த சம்பவம் எங்க நடக்குது அப்படினா, Where this thing is happening is, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வந்து பிலிப்பிட்ட வந்து ஒரு காரியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். God Jesus Christ is talking to Philip regarding one thing. ஆமென். Amen. என்ன காரியம்னா, What is that is? இயேசு கிறிஸ்து ஒரு வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், ஒரு அற்புதத்தை செஞ்சனால அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் அதை கேள்விப்பட்டு நிறைய கூட்டமா இயேசுவை பார்க்க வர்றாங்க. A big crowd of people is coming towards Jesus Christ to see him. Right? Amen. ஸோ வரும்பொழுது ஆண்டவர் வந்து அவங்க வர்றதை பார்த்துட்டு என்ன செய்றாரு? இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு? அதை பிலிப்பிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. Now God Jesus, when he saw the crowd is coming towards him, he is discussing to Philip about the food. ஆனா வந்துட்டு அவர் பிலிப்பிட்ட டிஸ்கஸ் பண்ணதுக்கு முன்னாடியே தான் என்ன செய்ய போறோம், அந்த அற்புதத்தை செய்ய போறோங்கிற காரியத்தை என்ன தெளிவா அறிந்திருந்தார். But before discussing this with Philip, God Jesus, he clearly knows what he is going to do. He already had a plan. Amen. Amen. ஆனாலும் பிலிப்பு இது குறித்து எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வைத்திருக்கிறான், தேவனை குறித்து எப்படி அறிந்திருக்கிறான் என்பதை அறியும்படிக்கு அவனை அறியும்படிக்கு என்ன செய்தார்? இந்த கேள்வி அவனை கேட்டார். Just to know what Philip is saying, just to know that God is asking him this question. Amen. 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 Hallelujah. Hallelujah. அந்த இடத்துல இன்னொரு சீசரில் ஒருவனாகிய அந்திரேய என்ன பண்றாரு? Here in this place, another of his disciple Andrew, what he is doing is, actually வந்து அந்திரேயட்ட வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இத குறித்து கேட்கல. actually to Andrew, God Jesus didn't ask anything about this. பட் என்ன செய்றான்? But what this Andrew is doing is, கரெக்ட்டா வந்து என்ன காரியம் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்றான்? திங்க் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுகிறார். now he very clearly understood what the thing is going on, and then according to that he is acting here. Amen. Amen. அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி அப்படி நம்ம நேத்து பார்த்தோம். So ஆமென். yesterday we saw about this. Amen. Amen. Hallelujah. 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 சோ இன்னைக்கு நம்ம வந்து 9வது வசனத்துல ஒரு 3 காரியங்களை பார்க்க போகிறோம். So in this verse 9 we are going to see 3 things over here. முதலாவது first thing is, குறிப்பறிந்து செயல்படுதல், உடனடியாக செயல்படுதல். Implicit action. Amen. Immediate action. Amen. இரண்டாவது வந்து உனக்கு இருக்கும் பலத்தோட தேவனிடத்தில் வா. With whatever strength you have, come with that to God. மூணாவது உன்னுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்புவி. The third thing is, cast all your burden to God. Amen. Amen. Hallelujah. Hallelujah. சந்தோஷமா Are you இருக்கீங்களா? all happy? Amen. Amen. மிகவும் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் So we விசுவாசிக்கிறேன். believe in God that this will be useful for everyone. Amen. Amen. முதலாவது காரியம் என்னது? The நம்ம first thing is, குறிப்பு அறிந்து செயல்படுதல், உடனடியாக செயல்படுதல். knowing the importance and reacting to that immediately. Amen. Amen. இப்போ இந்த அந்திரேயா வந்து என்ன செய்றான்? Now what this Andrew is doing is, இயேசு கிறிஸ்து வந்து திரளான ஜனங்கள் வரதை பார்த்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற காரியத்தை பிலிப்பிட்ட பேசிட்டு இருக்காரு. now Jesus Christ, when he saw a big crowd coming towards him about providing the food, he is discussing to Philip.
அந்த அந்த டைம்ல இந்த அந்திரேயா என்பவன் வந்து அவனும் ஒன் ஆஃப் த சீசர்ல ஒருவனா இருக்கிறான் அவனும். So Andrew is also one of the disciple to God Jesus. ஸோ அவன் நடக்கிற காரியங்களை வந்து கரெக்டா வந்து அறிந்து என்ன So he செய்யறான், is noticing everything whatever happening very clearly, and what he is doing is இமிடியேட்டா என்ன செய்யறான், அந்த ஃபீல்ட்ல இறங்குறான். ஆமென். yes, amen. Immediately he is getting into the field. இமிடியேட்டா என்ன செய்யறான், அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியில உள்ள போய் என்ன செய்யறான், அலசி ஆராயறான். So ஆமென். immediately he is going inside the crowd and he is doing, ஆமென். amen. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. Just think, imagine. இப்போ வந்து திரளான ஜனங்கள் வந்து கூட்டம் வந்துட்டே இருக்காங்க. A big crowd of people are coming continuously. ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்து இவங்க எல்லாம் டயர்டா இருக்காங்க, பசியா இருக்காங்கன்னு சொல்லி அறிந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திங்க் பண்ணி டிஸ்கஸ் பண்ணிட்டு Now இருக்காங்க. God Jesus looking to the crowd, he is very clearly, he can understand the people all are very tired, and God Jesus, he is preparing food for them now. Amen. About that he is discussing to Philip. ஸோ இந்த சூழ்நிலையில அந்த அந்த காரியத்தை வந்து என்ன செய்யலாம், கரெக்டா அறிந்து Now in the situation he is noticing the thing whatever happening very clearly. இயேசு கிறிஸ்து வந்து அவன்கிட்ட நீ போ அப்படி சொல்லல. Jesus Christ didn't said to Andrew go. அட் தி சேம் டைம் இயேசு கிறிஸ்து வந்து அந்த அதிரேட்ட கேட்கவும் இல்லை, நீ சொல்லுப்பா அப்படிங்கிறது கேட்கவும் இல்லை. Jesus Christ, he didn't even ask anything to Andrew about this. இதுதான் என்ன சொல்றது, குறிப்பு அறிந்து செயல்படுகிறது. This is what is called as knowing the importance and acting accordingly. அட் தி சேம் டைம் உடனடியாக செயல்படுதல். At the same time reacting to that இந்த immediately. காரியம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் கண்டிப்பா இருக்க வேண்டும். This thing, it should be there in every one of us. தேவனுடைய காரியத்துக்கு மாத்திரமல்ல, Not only in God's work. ஈவன் நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கையில உலக வாழ்க்கைக்கு இது ரொம்ப முக்கியமான Even ஒன்று. for worldly life this is very important. Amen. Amen. குறிப்பு அறிந்து செயல்படுதல். Knowing the importance and reacting நம்ம சுற்றி accordingly. நடக்கிற சூழ்நிலைகளை என்ன செய்யணும், கரெக்டா நோட் பண்ணிட்டு அக்கார்டிங் டு தட் நம்ம வந்து ஆக்ஷன்ல இறங்க வேண்டும். Yes, we should notice whatever happening around surrounding us, and then according to that we need to act. ஆமென். சப்ஜெக்ட் டு எமர்ஜென்சி அப்படிவாங்க. ஆமென். Amen. அந்த மாதிரி சூழ்நிலைகளை அறிந்து என்ன செய்ய வேண்டும், அதுக்கு ஏற்றது போல நம்ம ஆக்ட் பண்ண வேண்டும். Yes. So whatever the situation, according to that we need to react. Amen. அது தேவனுடைய காரியத்துல மிகவும் 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 ரொம்ப முக்கியமான ஒரு And காரியம். that too in God's work, that is very 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 important. Amen. Amen. Hallelujah. 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 இந்த அந்திரே என்ன செய்றான், Now what this Andrew is doing, இமிடியேட்டா வந்து பாருங்க அந்த கூட்டத்துக்குள்ள என்ன செய்றான், உள்ள இறங்கிட்டான், உள்ள இறங்கி சர்ச் immediately பண்றான். he is going inside the crowd and he started searching. ஏன்னா இவங்க ஏதாவது நடக்கும், ஏதாவது பண்ண முடியுமா, ஏதாவது பண்ணலாமா. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்துல பிலிப் என்ன சொல்றாரு, He wanted to do something. He is getting inside the crowd and he is started searching for the food. Now before that what Philip is saying, பிலிப் வந்து ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னா, what ஆண்டவரே Philip already said to Jesus Christ is, ஆண்டவரே எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தா கூட 200 பணம் நமக்கு வேணும், இருந்தா கூட போதாது அப்படிங்கிறான். even if we give little food to everyone, means 200 penny worth of money will இதெல்லாம் not வந்து be நோட் பண்ணிட்டு sufficient. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இந்த அந்திரே என்ன செய்றான், இமிடியேட்டா வந்து உள்ள போயிட்டு என்ன செய்ய, ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பண்ணலாமா, மீன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்ன செய்றான், விசுவாசத்தோடுக்குள்ள கால வைக்கிறான். ஆமென். Now he ஹalleluya. is, this Andrew, he is noticing everything, he is listening everything, and immediately he is getting inside into the action. He is going inside the crowd and searching for the Amen. food there. வேதம் Amen. With faith. சொல்லுகிறது எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று செய்ய The வேண்டும். Bible clearly says whatever you do, do it for the glory of the God. நம்ம புசித்தாலும் சரி, குடித்தாலும் சரி, நடந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, படுத்தாலும் சரி, எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமைக்கு என்று செய்ய வேண்டும். Whatever we may do, eat, drink, sleep, walk, whatever we do, we need to do it for the glory of the God. At the same time தேவனிடத்தில் இருக்கிற அந்த விசுவாசத்தோடு கூட செய்ய At வேண்டும். the same time, with faith in God, we need to do Amen. that. Amen. வேதம் சொல்கிறது விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம் என்று சொல்கிறது. The Bible clearly says, without faith, if anything is coming, that is all sin. ஆமென். Amen. இவன் தேவனுக்கு என்று என்ன செய்றான், உள்ள ஃபீல்ட் இறங்கிட்டான். ஆமென். He is getting inside the field. ஏன்னா தேவன் நாம மகிமைக்கு என்று என்ன செய்றான், உள்ள ஃபீல்ட் இறங்கி ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது பண்ணலாமா, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியுமான்னு சொல்லலாம் ஃபீல்ட் இறங்கிட்டான். Now he is getting into the field because to glorify God's name, with faith he got into the field. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இறங்கி என்ன செய்றாங்க போயிட்டு, What he did was, அங்க போயிட்டு தேடி பார்க்கறதுல வந்து வசனம் சொல்லுகிறது, அங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான், அவன் கண்டுபிடிக்கிறான். now this Andrew, he got to know that there was a boy with 5 small barley loaves and 2 small fish. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. வெறும் ஒரு சின்ன ஒரு காரியம் தான், பட் இருந்தாலும் அங்கே வர்ற ஜனங்களுக்கு இது போதாது, பட் இருந்தாலும் ஒரு சின்ன காரியத்தை There is a big crowd, but this is a very small thing only, but this he is finding out. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ரெண்டாவது நம்ம காரியம் என்ன பார்த்தோம், The ரெண்டாவது second thing is, உனக்கு இருக்கும் பலத்தோட தேவனிடத்தில் வா. with your strength you need to come to Amen. God. ஹalleluya. Amen. இப்போ வந்து அவன் ஃபைண்ட் பண்ணது என்னது, வெறும் வந்து 5 அப்பமும் 2 மீன்கள் தான் Now கிடைச்சது. what Andrew find out, he found only two fishes and 5 bread. இத வந்து நம்ம ஷேர் பண்ண முடியுமானா முடியாது. ஆமென். If you ask a question whether we can share this, it is not possible. ஏன்னா அங்க வந்த ஜனங்கள்
ஜனங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5000 புருஷர்கள், 5000 புருஷர்கள்னா 5000 குடும்ப தலைவர்கள் மட்டுமே 5000 பேர் இருந்திருக்காங்க. So there are more than 5,000 people in that crowd. ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம சொன்னோம்னா 5000, அவங்க மனைவி, அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு 5000, அப்புறம் வந்து ஈவன் ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்தா கூட அது 10,000. எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 20,000 மக்கள் அங்க இருக்கிறாங்க மினிமம். 5,000 husbands means why 5,000 then two kids. If we calculate in that calculation also, more than 20,000 people it is crossing. குறைஞ்ச 20,000 மக்கள் அங்க இருந்திருப்பாங்க. Minimum 20,000 people should be there in ஆனா that இப்போ crowd. வந்து கண்டுபிடிச்சது என்ன, வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் But what கிடைச்சிருக்கு. Andrew got is only 5 small breads and 2 fishes. ஆமென். வேதம் சொல்கிறது உனக்கு இருக்கும் பலத்தோட கூட நீ ஆண்டவர்ல வா. The Bible says with your strength you come to God. ஆமென். Amen. அது நம்மளால முடிஞ்ச நம்ம செய்யணும். Whatever we can able we need to do that. நிச்சயமா ஆண்டவர் பாத்துக்குவார். Rest everything God will take care. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் ஏட்ட இதாண்டை ஆண்டவர் இருக்கு. Jesus, I have only this much with me. எப்பா ஆண்டவரே அந்த இதுதான் இருக்கு, நான் முழுமையா உன்கிட்ட கொடுக்கிறேன். God, I have only this much and I நான் give that to you. நான் அவ்வளவுதான் படிச்சிருக்கேன். My education is only this எனக்கு much. அவ்வளவா இங்கிலீஷ் பேச தெரியாது. I don't know to speak எனக்கு English. அவ்வளவா ஹிந்தி பேச தெரியாது. I don't know to speak Hindi. எனக்கு அவ்வளவா அரபிக் பேச I தெரியாது. don't know to speak Arabic. எனக்கு வந்து ஈவன் நான் ஃப்ளூவெண்டா வந்து நான் பேசுற தாய்மொழி எனக்கு பேச தெரியாது. My own mother tongue also I cannot able to speak fluently. எனக்கு அந்த அளவுக்கு வந்து மெமரி பவர் கிடையாது. I don't have much memory power. அந்த அளவுக்கு வந்துட்டு நான் வந்து யார்கிட்டயும் ஃப்ரீயா கம்யூனிகேட் பண்ண மாட்டேன். I cannot communicate with people very freely. சோ வந்துட்டு வேற என்ன சொல்றது, எனக்கு வந்து கூச்ச பருவம் உண்டு. அது வந்து கம்யூனிகேட் பண்றதுல வந்து நம்ம ஷையா இருப்பேன். Yes, I don't have the talent. என்ன பிரச்சனைனா இருக்கலாம். So whatever the problem may be. ஆனால் நான் இருக்கிற ஆண்டவரே சொன்னா போதும். ஆமென். But amen, we need to trust in God. ஆண்டவர் அத தான் நம்ம எதிர்பார்க்கறார். God is expecting that மகனே, only. உனக்கு இருக்கும் பலத்தோட கூட நீ வா. Son, with your strength you come to me. I will make you perfect. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நீ என்ன நிலைமையில இருக்கிற அப்படியே வா. With whatever situation you are, with whatever strength you have, you come with that. அதுதான் ஆண்டவருக்கு வேண்டும். This is what God needs. ஆண்டவருக்கு சமூகத்துல வந்து ஆண்டவரே நான் இவ்வளவுதான் அப்படிங்கற அர்ப்பணிக்கிற குணம் தான் வேணும். ஆமென். So we need that character in going to God's presence. We need to say, God, I have only this much. ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டு நான் அதை செஞ்சிருக்கேன், நான் எனக்கு இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆண்டவரே, நான் அதை பண்ணேன், அந்த ஊழியம் பண்ணேன், இந்த ஊழியம் பண்ணேன், அப்படி இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல பெருமை பாராட்டுற விஷயமே இருக்க கூடாது. So there is nothing to be pride in front of God, saying that God, I did that ministry, I did this work, I did that, I have this talent. No, nothing. Amen. We need to humble ourselves in front of God. Hallelujah. Amen. Hallelujah. யோவான் 2ஆம் அதிகாரம் 25 பாத்தீங்கன்னா அதுல சொல்லிருக்கு, மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்கவில்லை. John 2:25 says he did not need man's testimony about man, for he knew what was in a man. Amen. Amen. சோ நமக்குள்ள இருக்கிறது அந்த ஆண்டவருக்கு க்ளீனா தெரியும். Whatever we have that God clearly knows. அவர்ட்ட போய் ஆண்டவர் நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சிருக்கேன், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும். No. So we should not go and say to God, I know that, I know this, I did that, I did this. No, we should not. Amen. 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 அதாவது ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டு நம்ம வந்து எதுவுமே சொல்லி பெருமை பாராட்டுறதுக்கு நம்மகிட்ட ஒரு தகுதி கிடையாது. We do not have any qualification to stand in front of Jesus and say I have this talent. No. அப்படி ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு நம்ம பெருமை பாராட்டணும்னா ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது. Only one thing is there. If we want to say nothing proudly in front of God, that is, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன். Amen. God Jesus, I am cleansed by your holy blood. உங்க கிருபை எனக்கு மேல இருக்குது. Your grace is on me. உங்க பார்வை என் மேல இருக்குது. Your sight is on me. நான் உங்க பிள்ளையா இருக்கிறேன். I am your child. இத தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர This only we can say to God. நம்முடைய காரியங்கள் நம்மளால உண்டாக்குன காரியங்கள் எதுமே அவர்ட்ட சொல்ல முடியாது. Whatever we created on our own, nothing we can go and say to God. Amen. ஒரு பக்தன் சொல்லுகிறான், a disciple is saying, என்ன சொல்றான்னா, அதாவது வேதம் சொல்றது உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும். The Bible says in your weakness my strength will fulfill you. அதனால என்ன சொல்ற, அதாவது இப்போ வந்து ஒரு பாக்ஸ்ல 100 கெபாசிட்டினா If a box, for example, in a box if that is 100 capacities, நீ எவ்வளவுக்குள்ள கம்மியா இருக்கு அவ்வளவுக்குள்ள தேவன் வந்து மீதத்தை வந்து நிரப்புவார் சொல்லி வேதம் சொல்லுது. How much we are low, that much God will increase us. இதனால நான் எதை விரும்புகிறேன்? So what I wish is, எனக்குள்ள தான் கம்மியாக்கறத விரும்புகிறேன். I want to reduce all my things. ஏன்னா நான் எவ்வளவுக்குள்ள கம்மியாறனோ because how much I reduce myself, மீதமுள்ளதெல்லாம் தேவன் நிரப்புவார். the rest everything God will fulfill. Amen. இப்போ வந்து 100 இல்ல வந்து 80 என்னோடனா ஆண்டவரோடது 20 தான் இருக்கும். Out of 100 my things are 80 means God's thing will be only 20. So என்னோடது வந்து ஒரு 10 தான் இருக்குனா மீதமுள்ளதெல்லாம் மீத 90 வந்து ஆண்டவரோட தான் இருக்கும். If my things are 10% means rest 90% will be God's. இது பவர்ஃபுல். Which is powerful. Then. Amen. Hallelujah. அதனால ஆண்டவர் சமூகத்துல நம்ம எவ்வளவுக்குள்ள தாழ்த்துறோமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு மேன்மை. So we always need to humble in front of God's presence. Hallelujah. That is good always. அதனால வந்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆண்டவரே 2 அப்பமும் 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்குன்னு சொல்லி. So what Andrew is saying to God is, God, we have only 5 bread and 2 fish. கண்டுபிடிக்கிறான். Yes. கண்டுபிடிச்சிட்டு
அப்புறம் வந்து என்ன சொல்றா, ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்குது, Only this much we have, God. பட் இதை வச்சுட்டு ஆனாலும் இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம், இது எந்த மூலைக்கு காணும் அப்படிங்கிறான். But how far will they go among so many, God? Like that he is asking. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் 16:3 Proverbs 16:3 says, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Commit to the Lord whatever you do and your plans will succeed. பிளான் ஆண்டவர்ட்ட நீ ஒப்புவி, ஆண்டவர்ட்ட சொல்லு, ஆண்டவர்ட்ட சரண்டராக்கு. Commit to the Lord whatever you do and your plans will அப்பொழுது உன் பிளான் ஆண்டவர் வந்து பாத்துக்கிடுவாரு. That time God will make your plans succeed. Amen. Hallelujah. அதனால வந்து எனக்கு ஆண்டவர் இதுதான் இருக்குது, எனக்கு அதுதான் இருக்குது, நான் இப்படி பிளான் பண்ணி நோ அதெல்லாம் ஆண்டவரே இதுதான் என்னுடைய கெபாசிட்டி, இதுதான் நிலைமை, நீங்க வச்சு நீங்க பாத்துக்கிடுங்க. So always we need to commit to God. God, only this is my capacity, rest you take care. Like that we need to surrender. Amen. Hallelujah. Hallelujah. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? This is what God is saying. அவர் சொல்றாரு, ஆனாலும் ஆண்டவரே இவைகள் இத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம் அப்படின்னு சொல்லி அவனுடைய அந்த என்ன செய்யறான், இந்த காரியத்தை தான் வந்து யோசிக்கிறான். அப்படி யோசிக்கவே கூடாது. So he's thinking fleshly. He's saying to God, how far will they go among so many, Father? Like that he is coming and asking. Amen. Amen. Hallelujah. நம்ம வந்து ஒரு காரியம் உற்சாகமா செய்வோம், உற்சாகமா ஸ்டார்ட் பண்ணுவோம். Very happily we will start something. ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல பயங்கர விசுவாசமா இருக்கும். So while in the beginning with much faith we will start. நல்ல ஒரு ஆவிக்குரிய பயங்கர ஒரு ஸ்பிரிட்ல அழகா போவோம். With spiritual thing we will move very smoothly. We will கொஞ்சம் தூரம் போனோனே சில காரியங்கள் வருகிற பொழுது நம்ம மனுஷனா சோர்ந்து போய் விடுகிறோம். After moving little forward, many things will come. At that time we will be so tired. தேவன் நம்மை அப்படியே சோர்ந்து விடுவதில்லை. So God will never leave us like Amen. that. Hallelujah. Hallelujah. அவர் கிருபை நேற்றும் என்றும் மாறாமல் இருக்கிறது. Because His mercy is same yesterday, today and forever. அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று His presence is always going in front of us. தடைகளை நீக்கி விடுவது நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். So the one who breaks the obstacles is moving in front of us. Amen. Hallelujah. அப்படிப்பட்ட நல்ல தேவன் அவர். He is such a good God. ஏனென்றால் அவர் நமக்கென்று தன்னுடைய உயிரையே கொடுத்திருக்கிறார். Because He gave His life for us. Amen. வேதம் சொல்லுகிறது நல்லவனுக்காக ஒருவேளை மரிக்க துணியலாம். அது பொறுத்த நல்லவருக்கானா அப்போ ஒருவேளை அவனை சம்மதிக்கலாம், பட் அதெல்லாம் நிச்சயம் கிடையாது. The Bible clearly says no one will die for anybody, even for a good person also. Amen. ஆனால் தேவன் நான் பாவியா இருக்கையிலே நமக்காக நிச்சயம் மரித்தார். But God, when I was a sinner, He died for me. பாவினா தேவனுக்கு பிடிக்காத காரியம் செஞ்சு அருவருப்பான காரியங்களை செய்து என்ன சொல்றது தேவன் அவருக்கு வந்து டென்ஷன் ஆகிற எல்லா காரியம் செஞ்சு அவரை தேவன் என்று கூட நம்ம அறிந்திருக்கிற இது இல்லாத ஒரு சூழ்நிலையில நமக்காக மரித்து அவருடைய அன்பை வெளிக்காட்டியிருக்கிறார். Sinner means like we do all kind of sin. God hates everything. Sin means God hate, but still in that situation we were, and God loved us so much. He shed His blood for us, and He gave His life for us. Amen. That much love He had for us. Amen. Amen. Hallelujah. Such a loving God. Amen. Amen. Hallelujah. நம்முடைய காரியங்களை நினைச்சா ஆண்டவரோட ஒப்பிட்டு ஆண்டவரே நீங்க பார்த்து கொடுங்க. So always we need to keep all our things to God, and we need to say, God, you take care. உங்க செய்களை எல்லா தினமும் கர்த்தரிடத்தில் ஒப்புவி. Everything we need to give it to God. அப்பொழுது உன் யோசனைகள் That time my plans will be succeed. Amen. Hallelujah. Hallelujah. ஸோ அதனால் நம்ம நிறைய நேரங்களில் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்ல ஒரு விசுவாசம் வருது, நல்ல உற்சாகமாக இருக்கிறோம், ஆண்டவருக்காக நான் ஓடுவேன், ஆண்டவருக்காக நான் செய்யணும்னு சொல்லி நல்ல எண்ணங்கள் வருகிறது. நல்லது. So always when we start in the beginning we will run very very happily and very spiritually we will run. But later கொஞ்ச நாட்கள் போக போக அல்லது கொஞ்சம் டைம் ஆக நம்ம நமக்குள்ள ஒரு சோறு வருகிறது. Later as days goes and time goes we will be little tired. ஏனென்றால் நம்ம கண்ணில் காண்கிற காரியங்களை நம்பி ஐயோ இவ்வளவுதான் இருக்குது, ஐயோ இதுதானா அப்படிங்கிற மாதிரி சோர்ந்து போகிறோம். So because whatever we see worldly, everything makes us so sad. ஆனால் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர். But God is the one who strengthens us. எப்போதும் வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற காரியங்கள் அல்ல, நமக்கு மேலாக இருக்கிற நமக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிற ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து என்ன செய்ய வேண்டும், நம்முடைய காரியங்களை கொண்டு போக வேண்டும். So we should never see what is in front of us. We should always see who is up above us, that is God Jesus. Amen. Hallelujah. நம்முடைய சூழ்நிலையை நினைச்சு கூட பார்க்கவே கூடாது. We should never see our situation. தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அதை பார்த்து ஓட வேண்டும். So what God kept for us, we need to see that and run behind that. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம என்ன பார்த்தோம், முதலாவது என்ன செய்யணும்? So first what did we saw was குறிப்பறிந்து செயல்பட வேண்டும், உடனடியாக செயல்பட வேண்டும். We need to see the importance and act accordingly immediately. இரண்டாவது வந்து நமக்கு இருக்கும் பலத்தோட கூட உனக்கு இருக்கும் பலத்தோட கூட ஓடி வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. So second thing God is saying, with your strength you come to me. மூன்றாவது உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அப்பொழுது அவைகள் உன்னுடைய யோசனைகளை உறுதிப்படும். Third thing, cast all your things to God, all your plans to God, and that will be succeeded. Amen. Hallelujah. நம்மளால முடியும் நம்ம செய்வோங்க. Whatever we can able, we will do that. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். Rest everything God will take care. எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைக்கென்று செய்வோம். Whatever we do, we need to do it for the glory of God. எல்லாமே அவரால அவர் மூலமா அவரை கொண்டு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. So everything is created by Him, for Him, and for Him. அவருக்கு
மறைவானது ஒன்றுமே கிடையாது. Nothing is hidden in His Amen. sight. Amen. So கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். So God is always with Amen. us. Always be happy in Christ. Yes. Amen. கர்த்தர் நல்லவர். God is Amen. good. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி Dear செலுத்துகிறோம். Father, we thank you, இந்த Lord. வேளைக்கு நன்றி. இந்த Thank you வேளையிலும் for this ஆண்டவரே time. ஆண்டவரே உம்முடைய வசனங்களை அறிந்து கொள்ள வார்த்தைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தீங்க. Thank you, நன்றி. Jesus, for making us understand the verses of இந்த Father. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் We ஆசீர்வதிக்கிறோம். bless ஆண்டவரே everyone, those who listen these words in name of Jesus Christ, our Father. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Thank you, Father. We praise ஒவ்வொருவரையும் you. கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறீங்க. ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுங்க. Jesus, bless everyone, oh Father, Amen. and multiply எல்லாரும் them. குடும்பத்தோடு கூட மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கட்டும். Let everyone be happy with their family, oh Father. நீங்க நடத்தி செல்லுங்க, You பாதுகாத்து lead பண்ணுங்க. us and protect us, oh தாழ்த்தி ஒப்பு Father. கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் In ஜெபிக்கிறோம் Jesus' பிதாவே. name, Father God. Amen. 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 Praise the Lord. God bless you.